நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்? நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி சார், இப்போது கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு 12வது வீட்டில் 10ஆம் அதிபதி. இது கடகராசிக்கு சூப்பர். நிறைய யூடியூப்பில் நிறைய ஜோதிடர்கள் இந்த சனியுடைய வக்ரத்தை பற்றி சொல்லும்போது கடகராசிக்கு அஷ்டம சனிக்கு நிகரான கஷ்டங்கள் வரும் அப்படின்லாம் நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. என்னுடைய சக நண்பர்களுக்கு, என்னுடைய ஜோதிடர்களுக்கு நான் சொல்லக்கூடியது தான், இந்த சனி வக்ரம் அடைகிறார் உண்மைதான். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் பின்னோக்கிய பயணம் இருக்கே தவிர
அடுத்த ராசிக்கு அவர் போகவே மாட்டார், மீனத்தை தாண்ட மாட்டார், பூரட்டாதிக்கே போக மாட்டார். அப்புறம் எப்படிங்க அவருக்கு தாண்டி வரப்போகிறார். அதனால் கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டம சனிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சனி வக்ரம், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய இழப்புகள் அது அந்த மாதிரியான பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம பதிவுகளை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் அஷ்டம சனிக்கு நிகரான கஷ்டங்கள் நிகழ்வுன்னு ஒருத்தர் எனக்கு பெங்களூர்லேருந்து நேற்று ஒரு ஜோதிடர் கால் பண்ணார். சார், நானும் சாமி நமஸ்காரம், நானும் ஒரு 30 வருஷமாக இந்த மாதிரி ஜோதிடர் ஃபீல்டில் தான் இருக்கேன். பட் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த அஷ்டம சனியில் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. ஒய்ஃபை மிஸ் பண்ணேன், பையனை மிஸ் பண்ணேன், நல்லதாக ஒரு வீடு இருந்தது. சார், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடெலாம் இருந்தது, வீடெல்லாம் நான் வந்து விற்றுட்டேன். அப்புறம் வந்து கடகராசிக்கு இவ்வளோ கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க சார், பார்க்கும்போது இங்கே துன்பமாக இருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஜோதிடர் சொன்னார். அதனால் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று கடகராசி அன்பர்களே நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. நம்முடைய பதிவுகள் எப்பவுமே உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அஷ்டம சனிலாம் கிடையாது கிடையாது கிடையாது. நல்ல வெறும் வக்ரக சனி மட்டும்தான் உங்களுக்கு நடக்குது. தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. இந்த நேரத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமையக்கூடிய செவ்வாய். சார், தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் செமையாக இருக்கும் சார். உங்களுக்கு எனக்கு வேணாம், எதுவுமே வேணாம், உயிரே வேணாம், நான் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்கிற பசங்களாம் கூட இப்போ பொண்ணு பாருங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மாப்பிள்ளை பாருங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுன்னு அது புதுசாக இருக்குது, அதிசயமாக இருக்கு. நேற்று வரலும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம் நிகழும். ஒரு அதிசயம் நிகழும். காரணம் என்னங்க? 10ஆம் அதிபதி 6 10 அதாவது 5 10 செவ்வாய் முழு அசுபராகி அவர் வந்து 12ஆம் இடத்தில் மறையும் போது அந்த செவ்வாய் மங்கள விசேஷங்களை செய்து கொடுப்பார். இதுதான் சார் ஜோதிடம், இப்படி தான் சார் பார்க்கணும், இப்படி தான் நல்ல பதில் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் கடகராசி அநேக 1008 கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம சிஎம் ஒரு ஆள் கடகராசியில் இருந்துட்டதுனால எல்லாரும் சிஎம் ஆகிட முடியுமா சொல்லுங்கள்? நம்ம சிஎம் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து ஒரு கடகராசி, அதனால் ஒன்றும் எல்லாரும் கடகராசி சிஎம் ஆகிட முடியுமா? அப்படி கிடையாது. அப்போ கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் குறையக்கூடிய நல்ல அற்புதமான மாதம். அதே போல் லாபஸ்தான 4 11 கூடியவன் கடகராசிக்கு கடக லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைவு, அதுவும் யோகம். அசுப கிரகம் மறைந்து பாதகாதிபதியும் மறைந்து குரு இருக்கின்ற காரணத்தினால் கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடியது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், கடன் கஷ்டங்களால் இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களாக இருக்கலாம், பிரிவுகளாக இருக்கலாம், பரீட்சை மாணவ செல்வங்களுக்கு வரக்கூடிய படிப்பு சம்பந்தப்பட்ட எதிர்கால கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது குடும்பஸ்தர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், வருமான கஷ்டம், தொழில் கஷ்டம், உடல் ஆரோக்கிய கஷ்டம், மனசு கஷ்டம், தூக்கம் வராமல் இருக்கிறது, எந்த கஷ்டம்னு நீங்கள் எப்படி பேர் வச்சாலும் சரிதான். நான் எழுதி கொடுக்குறேன். கடகராசிக்கு நல்ல நேரம் பிறக்குது. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களுக்கு நல்வழி காட்ட முடியும். உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு வழி இருக்குது. சாமி சொல்கிறாங்க, அம்பாள் சொல்கிறாங்க, வாராகி உத்தரவு கொடுக்குறான்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் இது அம்பாளுடைய வாக்குன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அதற்குரிய வழிபாடு அவசியம், பரிகாரங்கள் முக்கியம், தெய்வ வழிபாடு கை கொடுக்கும். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தோம், தெய்வ வழிபாடு, தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றும். குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுபகிரகங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான். அவர் வந்து
ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைத்தவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை. மனைவி அவரை ஏமாத்துறாங்க. மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க? இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள், பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு வேணும், நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்கார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.